1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். ஆமென். பாருங்க, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்கள்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்கள்படி 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே உடைய வார்த்தைகளை தியானிக்க, உம்மை பாடி துதிக்க, உம்மை ஆராதிக்க, சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தீங்கப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே உடைய வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு கிருபை தாங்க, பலன் தாங்க, கிருபை தாங்க ஆண்டவரே, வெளிச்சத்தை தாங்க, தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே, ஏற்ற வார்த்தைகளை தாங்க. உடைய பிள்ளைகளுக்கு தேவையான வார்த்தைகளை தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களோட பேசுங்க, இடைப்படுங்கப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க, உங்க சித்த நிறைவேற நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க, எல்லா மகிமையும் உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகிய கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அசைக்க முடியாத ஆழமான ஒரு விசுவாசம் உண்டுன்னா அது மகிமையான உயிர்த்தெழுதல் தான். இயேசு கிறிஸ்துவின் மகிமையான உயிர்த்தெழுதல் தான் அசைக்க முடியாத ஆழமான ஒரு விசுவாசம். அல்லேலூயா. இன்னும் நம்பிக்கை எதுன்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை அஸ்திபாரமே உயிர்த்தெழுதல் தான். நம்ம கிறிஸ்தவருடைய அடிப்படை நம்பிக்கையே உயிர்த்தெழுதல் தான். அல்லேலூயா. அந்த மகிமையான உயிர்த்தெழுதல் தான் நமக்கு அடிப்படையான ஒரு அஸ்திபாரமா இருக்கிறது. பாருங்க, நம்ம வாசித்த வசனத்துல பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதுகிறாங்க, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி, பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஆண்டவர் நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் ஆண்டு முன்குறித்திருக்கிறார். எல்லாவற்றையும் வேத வாக்கியங்களின்படியே தான் நடக்கிறது. நமது பாவங்களுக்காக மரித்தார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய அநியாயத்துக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார். 3வது நாள்ல உயிரோடு எழுந்தார், மரணத்தை ஜெயித்து எழுந்தார், பாதாளத்தை வென்று எழுந்தார். மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி சர்வத்தை ஜெயித்து எழுந்தார். அல்லேலூயா. அவர் என்றென்றைக்கு உயிரோடு இருக்கிறவர், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அல்லேலூயா. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நமக்காக மரித்தார், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கு. மரணத்தின் திறவுகோலையும் பாதாளத்தின் திறவுகோலையும் உடையவராயிருக்கிறார். அல்லேலூயா. மரணத்துக்குரிய திறவுகோல் அவர் கையில தான் இருக்குது. முதல்ல பிசாசு கையில இருந்துச்சு, இப்போ ஆண்டுடைய கரத்துல வந்தது. அல்லேலூயா. அவர் சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளில உயிர் தெழுந்ததுனால மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. மரணத்துக்கு பிசாசு தான் அதிகாரியா இருந்தான், அவனை மரணத்தினால நினைஞ்சாரமா அழித்து போட்டார். பாதாளத்துக்கும் பரலோகத்துக்கும் ஒரு திறவுகோல்களை உடையவரா நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அதன் பின்பு அவர் 500 பேருக்கு உயிர் தெழுந்த பின்பு, பாருங்க, ஆண்டவர் உயிர் தெழுந்த பின்பு கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். கேபானா யாரு? பேதுரு. அவருக்கு பேர் கேபான்னு ஒரு பேர் உண்டு. கேபானா பேதுரு. பேதுருவுக்கும் 12 சீசர்களுக்கும் தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும், அவன் யார் சொல்றார்? பவுல் சொல்றார். சவுலா இருந்த பவுல் சொல்றார், மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் அவருக்கு தரிசனங்கள் கொடுத்ததா சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு உயிர் தெழுந்த பின்பு எத்தனை பேருக்கு அவர் தரிசனம்? எல்லாருக்கும் 500 பேருக்கு ஒரே நேரத்தில் தரிசனமானார். சீசர்களுக்கு தரிசனமானார். அவருடைய பிள்ளைகளாகி விசுவாச பிள்ளைகள் எல்லாருக்கும் அவர் தரிசனமானார் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்கு ஆண்டு தரிசனமாவா? பாருங்க, சிலுவை காட்சி அவங்களுக்கு ஆண்டு காமிச்சிருக்கிறாங்க.
சிலுவையில பட்ட பாடுகள் அப்படியே அடிக்கப்பட்ட வண்ணமாக, சிலுவையில அடிக்கப்பட்ட ரத்த சிந்தப்பட்ட வண்ணமாகவே அந்த தரிசனத்தை காமிச்சிருக்கிறாங்க. வேத வசனம் அப்படி சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம், அவர் இப்பவும் அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிறாராம். 5ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது பக்கம் 338, வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் இருக்கிறதை அடிக்கப்பட்ட வண்ணமாகவே நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். இப்பவும் அடிக்கப்பட்ட வண்ணமாக தான் இருக்கிறார். அன்னைக்கு அடிக்கப்பட்டதோடு மாத்திரம் இல்ல, இன்றைக்கு அவர் நம்முடைய பாவம் செய்யும் போதெல்லாம் அவர் அடிக்கப்படுகிறார். நம்ம ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்படும் போதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறார்? சிலுவையில மறுபடியும் அறையப்படுகிறார். அவரை வேதனைப்படுத்துகிறோம், காயப்படுத்துகிறோம், அவரை வாரியினால் அடிக்கப்படுகிறார். அவர் சிலுவையில் அறையப்பட்ட வண்ணமாகவே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அப்படிதான் ஆண்டு தரிசனம் காமிச்சிருக்காரு. அப்படித்தானே இல்லையா? ரத்த அப்படி சொட்ட அப்படியே சிலுவையில தொங்குற தரிசனத்தை ஆண்டு காமிச்சிருக்காங்க. நமக்கு ஆண்டு காண்பிப்பார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த பின்பு 500 பேருக்கு ஒரே நேரத்துல தரிசனமானார். சீசர்களுக்கு தரிசனமானார். எல்லாருக்கும் ஆண்டு, அவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் தரிசனமாகி தான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை எல்லாருக்கும் அவர் காண்பித்தார். உயிர்த்தெழுந்ததை எல்லாருக்கும் நிரூபித்து காண்பித்தார். அல்லேலூயா. எத்தனையோ மகான்கள், மகாத்மாக்கள் மரித்தாங்க. அவங்க கல்லறைகள் நம்முடைய மத்தியில் இருக்குது. அப்படின்னா இல்லையா? அவங்களுக்கு வருஷம் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்துறாங்க. அவங்க கல்லறைலாம் மூடிதான் இருக்கு. அவங்க கல்லறைலாம் இன்றைக்கும் மூடிதான் இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மாத்திரம் இன்றைக்கும் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் தேசத்துக்கு போனீங்கன்னா அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் என்று அது வேத வசனத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே. ஆமா, உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் நீங்கள் தேடுகிறது என்ன அப்படின்னு தூதர்கள் சொல்றாங்க. உயிரோடு இருக்கிறவரை நீங்க மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மரணத்தை ஜெயித்து எழுந்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. ஒரு சில வசனங்கள் அப்படியே வாசித்து பார்த்து நம்ம, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்துல ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வான். தம்முடைய ஆத்மாவை மரணத்துல ஊற்றினார். தம்முடைய ஜீவனை மரணத்துல ஊற்றி நமக்காக நாம மீட்கப்படணும், நாம ரட்சிக்கப்படணும், நாம பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறணும், நம்ம சாபத்திலிருந்து விடுதலை ஆகணும், நம்ம ஆசீர்வதிக்கப்படணும், நம்ம சாபங்கள் நீங்கணும், வியாதிகள் மறையணும், நமக்கு ஒரு சமாதானம் வரணும், பலவீனங்கள் மாறணும். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை எல்லாம் சிலுவையில சுமந்து விட்டார். அல்லேலூயா. இனி நாம் சுமக்க தேவையில்லை, விசுவாசித்தா போதும். அல்லேலூயா. அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்துல ஊற்றினார். நமக்காக தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டது மாத்திரம் அல்ல, தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். தம்முடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தி கொடுத்தார். நமக்காக தம்முடைய உயிரை கொடுத்தார். தம்முடைய இரத்தத்தை, கடைசி சொட்டு இரத்தத்தையும் நமக்காக சிந்தி கொடுத்தார். நம்ம மீது அன்புள்ள தெய்வம், நம்ம நேசிக்கிறவர், நமக்காக உயிர் கொடுத்த தெய்வம். அல்லேலூயா. இன்னொரு வசனம் பாருங்க. ஏசாயா புஸ்தகத்துல 25ஆம் அதிகாரம் 8வது வசனம். சாரி, ஏசாயா 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து ஆமா, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அல்லேலூயா. ஆண்டவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். மரணத்தை ஜெயித்து எழுந்தார், பாதாளத்தை ஜெயித்து எழுந்தார், பிசாசை ஜெயித்து எழுந்தார், சகலத்தையும் ஜெயித்து எழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், சாபத்தை ஜெயித்தார், சகலத்தை ஜெயித்து எழுந்தார். அல்லேலூயா. சர்வத்தை ஜெயித்து எழுந்த தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். உயிரோடு இருக்கிறவரை ஆராதிக்கிறோம். ஒரு செத்து போன தெய்வத்தை ஆராதிக்கல, செத்து போன மனிதனை நம்ம ஆராதிக்கல, உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. நம்ம சாட்சி சொல்லணும் மத்தவங்களுக்கு, என் தேவன் உயிரோடு இருக்கிறார், இன்றைக்கு அற்புதம் செய்கிறார், எனக்கு அற்புதம் செய்தார், உங்களுக்கு அற்புதம் செய்வார், உங்களுக்கும் உங்களை விடுதலை ஆக்குவார், உங்க பாவத்தை மன்னிப்பார், உங்களுக்கு அற்புதம் செய்வார், உங்க சாபத்தை நீக்குவார், உங்க வியாதிகளை குணமாக்குவார்,
உங்களுக்கு சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார். அதான் சுவிசேஷம். அல்லேலூயா. தைரியமா நம்ம சொல்லணும். சீசர்கள் தைரியமா சொன்னாங்க. முதல்ல பயந்துகிட்டு இருந்தாங்க, வீட்டுக்குள்ள மறைஞ்சிருந்தாங்க. நம்மளே சிலுவையில் அடைஞ்சிருவாங்களோன்னு 12 சீசர்கள் மறைந்து போயிருந்தாங்க. பயந்து நடுங்கி வீட்டுக்குள்ள போய் இருந்தாங்க. ஆண்டு உயிர் திறந்த பின்பு அந்த வீட்டுக்குள்ள போய் உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அவங்க ஆச்சரியப்படுறாங்க. போட்டி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டார் ஆண்டவர். அவர் மறுரூப சரீரம் அவருக்கு ஆண்டவர் உயிர் திறந்த பின்பு அவருக்கு மறுரூப சரீரம் ஆண்டவரத்துல இருந்த ஆண்டவர் மறுரூபம் ஆனதுனால மறுரூப சரீரத்துல எந்த இடத்துலயும் வர முடியும் ஆண்டவரால. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவர் தொட்டு பாக்குறாங்க. தொட்டு பார்த்து நம்ம விழாவில் கை போட்டாதான் நான் நம்ப வேண்டிய. யார் சொல்றா? தோமா சொல்றாரு, நான் நம்முடைய விழாவில் கை போடணும், இந்த காயத்தை நான் என் விரலை விட்டு பார்க்கணும், அப்பதான் நான் நம்புவேன். மற்ற எல்லா சீசரும் இருந்தாங்க, அவர் ஒருத்தர் மட்டும் இல்லை அந்த நேரத்துல. அதனால அவர் சந்தேகப்படுறாரு. நான் அவருடைய காயத்தெல்லாம் தொட்டு பார்த்தா தான் நம்புவேன் அப்படிங்கிறாரு. உடனே அவருக்கும் மறுபடியும் என்ன செய்யறாரு? தரிசனமாகிறார். அல்லேலூயா. அப்புறம் என் ஆண்டவரே, என் இயேசு, என் தேவனேன்னு சொல்லி பாதத்துல விழுறார். பாருங்க, அப்ப ஆண்டவர் நம்ம எவ்வளவா நேசிக்கிறார். ஒவ்வொருவருக்கும் நம்ம தரிசிக்கல, நம்ம நம்பலன்னா உடனே நமக்கு தரிசனமாகிறார். தோமா நம்பலன்னு மறுபடியும் அவருக்கு தரிசனமாகி தம்மை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட பாருங்க, சங்கீதம் 16:10, என் ஆத்துமாவை பாதாளத்துல விடீர், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தமான அழிவை காண ஒட்டீர். ஆண்டவரை குறித்த தீர்க்க தரிசனங்கள் இதெல்லாம் நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்பதாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக, நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். சங்கீதக்காரனை கொண்டு ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லலாம். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உங்களுடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ எப்படி மரணத்தை ஜெயித்து எழுந்தது போல் நாமளும் என்ன செய்ய போறோம்? அவருடைய வருகை நாள்ல நாமளும் நம்ம மரித்திருந்தா உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நம்ம முந்திக் கொள்வதில்லை. முதலாவது மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். முதலாவது மரித்தவர்கள் உயிரோடு எழுந்து கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழ்ந்து மரித்தவர்கள் முதலாவது எழுந்து, இரண்டாவது உயிரோடு இருக்கு நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மத்திய வானத்துல அவரோடு கூட நம் மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்படுவோம். அந்த நாள்ல நெருங்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதுக்குதான் தேவன் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த மகிமையான ஒரு நாளை வைத்திருக்கிறார். அந்த பரிசுத்தமான ஒரு நாள் ஆண்டு வைத்திருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதல் நாள்ல நம்ம பங்கு பெற போகிறோம். உயிரோடு இருக்கிற நாம அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்திய வானத்துல நம்ம பரலோகத்துக்கு ஏறி செல்ல போகிறோம். நம்மளை மறுரூபப்படுத்துவார். மறுரூபமான சரீரத்தை தருவார், நமக்கு புதிய சரீரத்தை தருவார். அல்லேலூயா. இன்னும் கூட பாத்தீங்கன்னா ரோமர் 1:4-5 பாருங்க. ஆமா, இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களின் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனென்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமா இருக்கு. மரித்தோரிலிருந்து அவர் உயிரோடு எழுந்ததுனால அவர் தேவனுடைய குமாரன் என்று பலமாய் அவர் நிரூபிக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, சீசர்கள் பயந்திருந்த சீசர்கள் அப்போஸ்தலர் 2 பாருங்க 32 அப்போஸ்தலர் 2 பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பின்பு அவங்க தைரியமாய் ஆண்டவரை பற்றி சொல்றாங்க. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம்னு சொல்லி எல்லாருக்கும் தைரியமா இயேசுவை அறிக்கை பண்றாங்க. அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவை தேவன் எழுப்பினார், அதற்கு நாங்க சாட்சி. நம்ம ஒவ்வொருத்தரும் சாட்சியா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாம தான் சாட்சி. நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் அந்த நாள்ல சாட்சியா இருந்தது போல இன்றைக்கு நாம அவருடைய சீசர்களா இருக்கிறோம். நாம் ஒவ்வொருத்தரும் அவருக்கு
ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கு. அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் ஜீவனுள்ள தெய்வம், அவர் மெய்யான தெய்வம், அவர் பரிசுத்தம் உள்ள ஆண்டவர் என்பதற்கு நாம தான் சாட்சி. நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சாட்சியாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா.